பார்த்துட்டு இன்னைக்கு டிவோஷன்ல போனோம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி ராஜா. இன்னொரு நாள் நம்ம வாழ்க்கையில நீங்க கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ராஜா, இந்த நேரத்திலையும் இந்த சங்கீதம் 75வது அதிகாரத்தை நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம வசனத்தின் மூலியமா இருதயத்துல பேசுங்க ராஜா. ஆவியானவர் என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறீங்களோ அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள சுவாமி சித்தத்தை செய்ய கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 75, இதுல பார்த்தீங்கன்னா 10 வசனம் இருக்கு. நம்ம 6 பாகமா இதை பிரிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆசாப், அவர் தான் எழுதுறாரு இந்த சங்கீதத்தை. ஆசாப் பார்த்தீங்கன்னா தாவீதோட ராஜ்யத்துல அவர் மெயின் ஒரு சீஃப் வர்ஷிப் லீடரா இருந்தார். ஆராதனை பண்றதுல அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் லேவி கோத்திரத்துல சேர்ந்தவர் ஆசாப். அவரை பார்த்தீங்கன்னா அவர் சங்கீதத்துல ஆண்டவரை பத்தி நிறைய காரியங்கள் எழுதியிருப்பாரு. சில தீர்க்க தரிசனங்களை கூட, ப்ராஃபசிஸ் கூட அவர் என்ன பண்ணுவாரு, அவர் சங்கீதத்துல நம்ம எழுதுற பார்க்கிறோம். அவர் மாத்திரம் இல்லை, அவர் சந்ததி கூட அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கும்போது சாலமோன் ராஜா ஆகும்போது அவங்க ஆசாப்போட சந்ததிகள் அந்த ஆராதனையை கண்டினியூ பண்றதை நம்ம பார்ப்போம். அப்புறம் கூட அவங்க பாபிலோன் போயிட்டு வந்தவொன்ன கூட ஆசாப்போட சந்ததிகள் அவங்க வர்ஷிப் ஆண்டவருக்காக வர்ஷிப் பண்றத அந்த சங்கீதத்தை எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அந்த 75வது அதிகாரம் கூட ஆசாப் பண்ற அவர் எழுதுறாரு. இதுல வந்து ஆண்டவர் எப்படி ஒரு நியாயம் தீர்க்கிறார், ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி, அதை பத்தி நிறைய இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். 1வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆசாப் வந்து என்ன பண்றாரு, வெறும் அவர் மட்டும் ஆராதிக்கல, இங்க அவர் கூட இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்றாரு, ஆண்டவருக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க, துதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து என்ன பண்றாரு, அந்த வர்ஷிப் லீட் பண்றாரு. நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க, ஆட்களை பார்க்க முடியும். ஒன்னு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறது நிறைய காரியங்கள் ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்திருப்பாரு, அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்க. இன்னொன்னு ஆண்டவர் நிறைய கொடுத்திருந்தா கூட அதை மறந்துட்டு என்ன இல்லையோ அதுல போய் ஃபோக்கஸ் பண்றோம், என்ன இல்லையோ அந்த குறைகளை பார்த்துட்டு வாழ்றவங்க இந்த உலகத்துல நம்ம பார்க்கறோம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் ஆல்ரெடி. எவ்வளவு பேர்கிட்ட இல்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம ஒரு கிறிஸ்தவனா மாறிட்டாலே, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டுட்டனாலே அதே ஒரு பெரிய விஷயம். நமக்கு ஆண்டவர் வந்து சுவாசிக்க மூச்சு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம என்னைக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். ஆண்டவர் இல்ல ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், சமாதானம், சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம அதை வந்து நினைச்சு பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை துதி செய்யறதோ நன்றி சொல்றதோ நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எது இல்லையோ இல்ல வேறவங்க பார்த்துட்டு அது அந்த என்ன குறைகள் இருக்கோ அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு நன்றி சொல்ல தோணாது நிறைய பேர். அதனால ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து என்ன பண்றீங்க, ஆசாப் என்ன சொல்றாரு, ஆண்டவரை நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண துதி செய்யுங்க. அவர் ஏன்னா சமீபமா இருக்கிறார், அவர் நாமம் வந்து சமீபமா இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு சர்வேல நான் பார்க்கும்பொழுது 33% ஜனங்க வந்து தனிமையா இருக்கிறாங்க. தனிமையா அவங்க என்ன பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், சமீபமா இருக்கிறார். நம்ம வந்து என்ன ஒரு மனபாரம் இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்தா கூட யாரும் நம்ம தனிமையா இல்லை, நெவர் அலோன் அப்படின்னு பாட்டு. நம்ம தனிமையா இருக்கிற ஆண்டோரோட நாமம் சமீபமா இருக்கு, ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கிறது. காட் இஸ் ஒன்லி a prayer away. ஒரு ஜெபம் எடுத்தா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்துல பேசுற ஒரு மனுஷன் எவ்வளவு க்ளோஸா இருக்க முடியுமோ அதோட ஆண்டவர் என்ன பண்ற க்ளோஸா நம்ம இருதயத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம். எதுக்காக நம்ம ஆண்டவரை நன்றி துதி செய்யணும்னா, இங்க 1வது வசனத்திலே போட்டிருக்கு, அவரு எதை சொல்லி நம்ம துதிக்கணும்னா ஆண்டவர் செய்த நன்மைகள், இன்னும் ஒண்டரஸ் ஒர்க்ஸ், அவர் செய்ய அதிசயமான காரியங்களை நினைச்சு என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை துதி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு.
ஆண்டவர் வந்து எப்பொழுதும் என்ன பண்றாரு, அவரு இஸ் ஆல்வேஸ் அட் ஒர்க். எப்போதுமே என்ன பண்றாரு ஆண்டவர், ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் இப்போ இவ்வளவு ஸ்பீடா சுத்துது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவர் வந்து ஆண்டவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் வந்து 24 hours ஆன் டியூட்டி. அதனாலதான் என்ன பண்ற ஆண்டவர் வந்து எப்போதுமே கண்ட்ரோல்ல இருக்கிறார். அவருக்கு என்னென்ன நடக்குது அது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன நடக்குது, இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே தெரியும். அவர் செய்த காரியங்களை நினைச்சு என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் துதி செய்யணும் அப்படின்னு போட்டு நிறைய வாட்டி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். அப்படின்னா சில காரியங்களை வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கிறோம்னா அது வந்து நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நம்ம அவ்வளவு வேல்யூ கொடுக்க மாட்டோம், அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம டெய்லி நிறைய ஆண்டவருடைய நன்மைகள் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம அது பார்த்து 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 அது மறந்துடும். அது ஆக்சுவலா நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு, நார்மல் காரியம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நம்ம உண்மையாலுமே கண்ணை திறந்து பார்த்தோம்னா ஒரு காரியம் நம்ம சுத்தில நடக்கிற காரியங்கள் இல்லை, நம்ம சரீரத்துல நடக்கிற காரியங்களே ஒரு அதிசயமானது. அந்த அந்த காரியம் நினைச்சோம்னா ஆண்டவருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரம் துதிய செய்வோம். 1வது வசனத்துல ஓகே. 2வது வசனம் வந்து 2வது 3வது வசனம் வந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பத்தி நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்து ஒரு காலம் இருக்குது, அதுக்கு நியாய தீர்ப்புக்கு ஒரு காலம் இருக்குது. நிறைய நேரம் ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், உடனே நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு, இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு, உடனே நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு. அப்படி ஆக்சுவலா ரியாலிட்டியில அப்படி ஆகாது. இந்த நம்ம இந்தியா இல்லைன்னா உலகத்துல இருக்கிற அந்த கோர்ட் சிஸ்டம் பார்த்தா கூட நீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோ கேஸோ கொடுத்தோம்னா அது வந்து உடனே நியாயம் கிடைக்காதாங்க. அது வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த கோர்ட்ல நடக்கும். சில கேசஸ்லாம் 25-30 வருஷம் நடந்துட்டே இருக்கும். அது வந்து முடியாது இல்லையா. அந்த யார் கேஸ் கொடுத்தாலும் அவனே இறந்து போயிடுவாங்க. அப்படிலாம் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கூட நிறைய நேரம் வந்து அந்த காலம் வந்து வெயிட் பண்ணுவார். ஆண்டவர் வந்து ஒரு பொறுமையா மனம் திரும்புறதுக்கு, இல்லைன்னா அந்த சூழ்நிலை மாறுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நிறைய சான்ஸ் ஆண்டவர் வந்து கொடுப்பார். அவர் வந்து நியாய தீர்ப்பை வந்து உடனே இன்ஸ்டன்டா கொடுக்க மாட்டார். எதுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரியம் வந்து நீதிமான்கள் இந்த உலகத்துல இப்ப கூட இருக்கிறாங்க நிறைய இடத்துல. நம்ம சோதம் குமாரா அந்த பட்டணத்தை ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் அங்க பாவம் நடந்துட்டு இருந்தா கூட அதை அழிக்காம வச்சிருந்தார். எதுக்கு அப்படி வச்சிருந்தாருன்னா அங்க நீதிமான்கள் இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த ஆபிரகாம் வந்து பேசும்போது நீதிமான்கள் வந்து ஆண்டவரே நீங்க துஷ்டர்களோட நீதிமான்களும் அழைச்சிருவீங்களா அப்படின்னும் போது அங்க வந்து ஒரு டயலாக் நடக்குது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவுல. அங்க ஆபிரகாம் அப்புறம் லாஸ்ட்ல சொல்ற 10 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 10 நீதிமான்கள் இருந்தா கூட நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்ற. இந்த உலகத்துல இன்னும் இவ்வளவு பாவங்கள் நிறைஞ்சிருந்தாலும் எதுக்கு ஆண்டவர் நிறைய காரியத்தை வந்து அழிக்கல, ஜட்ஜ்மெண்ட் இன்னும் நியாய தீர்ப்பு இன்னும் வரலன்னா எதுக்குன்னா அது ஆண்டவருடைய டைம் வரல. 2வது நீதிமான்கள் இருக்கிறாங்க எல்லா ஒரு பட்டணத்திலையும். நம்ம வந்து ஆண்டவரை உண்மையா நேசிக்கிற ஜனங்கள், ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கூட நியாய தீர்ப்பு வரல இந்த உலகத்துல. அதனால நம்ம ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்து அந்தந்த டைம்ல நடக்கும். அவர் வந்து நியாய தீர்க்கும் பொழுது ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம இந்த உலகத்திலே சில பேர் சொல்றோம் இவர் வந்து நல்ல ஜட்ஜ், அவர் என்ன பண்ண மாட்டாரு, பார்ஷியாலிட்டி காமிக்க மாட்டார், இல்லைன்னா லஞ்சம் வாங்க மாட்டார், கரெக்டா என்ன பண்ணாரு நீதியை கொடுப்பார் அப்படின்னு நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு ஜட்ஜே நம்ம பார்த்து சில நேரம் சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்டவர் வந்து பைபிள்ல என்ன போட்டிருக்கோம், நம்ம ஜட்ஜ்மெண்ட் அவர் வந்து ஒரு நீதி கொடுக்கும் போது, நியாயத்தை கொடுக்கும் பொழுது எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கரெக்டா என்ன பண்ணுவார், அவரு நியாயத்தை கொடுப்பார், நியாயத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து கொடுப்பார். ஆனா அந்தந்த டைம்ல இந்த 3வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த உலகம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் பில்லர்ஸ் இல்லையா, நம்ம ஒரு வீடோ பில்டிங்கோ கட்டணும்னா பில்லர் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம், ஃபவுண்டேஷன் அப்புறம் பில்லர். ஏன்னா அதுலதான் எல்லாமே அந்த பில்டிங்கோட வேற எல்லா காரியமும் அதுலதான் சப்போர்ட் ஆகி நிற்கும். அந்த ஃபவுண்டேஷன் பில்லர் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அது வந்து அவர் கரத்துல இருக்குது அப்படின்னு போட்டு அவர் தான் அதை வந்து போட்டதை, ஃபவுண்டேஷனும் பில்லரையும் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு.
அது வந்து ஒரு நாள் என்ன ஆயிருமா, அது மெல்ட் ஆகி போயிடும், அது வந்து ஒரு கரைந்துட்டு போவோம் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அழிவு வந்து நம்ம தண்ணீரால வந்துச்சு, இப்போ ரெண்டாவது அழிவு வந்து தீனால ஒரு அது வந்து ஒரு மெல்ட் ஆகி போவோம் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்க என்ன பண்ற ஆசா எழுதுறத நம்ம 3வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்புறம் நம்ம 4வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா 4, 5வது வசனத்துல பெருமையா இருக்கிறவங்க விரோதமா ஆண்டவர் சில காரியத்தை சொல்றத பார்க்கணும். இது என்ன போட்டிருக்குன்னா, வீம்பு பேசுறவர்கள் அவரை பத்தி சில காரியங்கள் போட்டிருக்கு. நம்ம இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு போஸ்ட் பண்றதுக்கு, நம்மளுக்கு வந்து பெருமை கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே என்ன பண்ணுது, ஆண்டவரோட கிருபையினால நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. எல்லாமே, இந்த உயிர் கூட ஆண்டவரோட கிருபையினால கிடைக்கும். இந்த உயிர், இந்த காரியங்கள் ஆண்டவர் பலத்தை கொடுத்ததுனாலதான் நம்ம சில காரியத்தை செய்ய முடியுது இல்லையா? அதனால இந்த நம்ம எந்த காரியத்திலையும் செல்ஃப் எக்ஸால்டேஷன், நம்மளே உயர்த்தி கொள்றதை பற்றி நம்ம யோசிக்க கூடாது. அது வந்து எப்போதும் நம்மளுக்கு மைண்ட்ல எப்படி இருக்கணும், ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் இந்த காரியம் எல்லாம் பண்ணிருக்க முடியாது, நீங்க இருந்தா நான் உயிரோடயே இருக்க முடியாது ஆக்சுவலா, இல்லையா? அதனால நீங்க கொடுத்த பலனால, நீங்க கொடுத்த உயிரால நான் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக காரியங்களை செய்ய வேண்டும். அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கணும். எப்போதும் நம்மளை உயர்த்தக்கூடாது, ஆண்டவரை உயர்த்தும். காட் டிட், ஆண்டவர் வந்து செய்தார். அந்த மகிமை வந்து ஆண்டவருக்கு, கனத்தை வந்து ஆண்டவருக்கு நம்ம செலுத்திடும். நம்ம மூலியமா செஞ்சிருப்பார் சில காரியத்தை, ஆனா கூட அது அவரு தான் செஞ்சார் இல்லையா? அதனால நம்ம எப்போதுமே போஸ்டிங், அந்த வீம்பு பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் செய்தார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கணும். அது நம்ம வெளியே கூட அதை தான் சொல்லணும். நம்ம செய்யற காரியங்கள் கூட ஆண்டவரோட மகிமை கனத்துக்காக என்ன காரியங்கள் வருதோ அந்த காரியத்தை செய்யணும். நேபுகாத்நேசர் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அவன் என்ன சொல்றான், என் பலத்தால, என் ஞானத்தால நான் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த பாபிலோன் ராஜ்யத்தை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வீம்பா என்ன சொல்றாங்க பேசுறத பார்க்க. அன்னைக்கே என்ன பண்ண, ஆண்டவர் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுறாரு. அவன் இதை ஒரு ஸ்க்ரூ தான் லூஸ் பண்ணவனா அவன் மென்டல் ஆகி என்ன பண்றான், ஒரு காட்டுல போய் ஒரு மிருகம் எது மாறிடும். அப்புறம் அவனை சரி பண்ண உடனே திருப்பி அவன் ஆண்டவருக்கு வந்து மகிமையை கொடுக்கறத நம்ம பார்க்கறோம். அதே வந்து நம்ம வாழ்க்கையில என்னதான் நம்ம சாதிச்சிருந்தாலும், என்னதான் காரியம் வந்து ஆண்டவர் வந்து நம்ம உபயோகப்படுத்தி இருந்தா கூட, நம்ம ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னா ஒன்னும் நான் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போதும் சொல்லணும். செல்ஃப் எக்ஸால்டேஷன். சில பேர் வந்து இந்த ஸ்டிஃப் நெக் அப்படின்னு போட்டு, ஸ்டிஃப் நெக்னா தமிழ்ல இருமாப்பூட உடைய கழுத்து அப்படின்னு போட்டிருக்கு, ஸ்டிஃப் நெக். சில பேர் எவ்வளவுதான் அவங்க இது பண்ணாலும், ஆண்டவர் வந்து சில காரியங்கள் கண்டிச்சாலும் இல்லைன்னா பேசினாலும், அவங்களை கரெக்ட் பண்ண பார்த்தாலும் அவங்க மாறுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு வந்து இடம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆவியானவருக்கு அவங்க ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய இடம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டிஃப் நெக். அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிஃப் நெக். ஏசப்பாவே எவ்வளோ அவரை மாதிரி ஆண்டவர் கடவுளே வந்து அவங்களுக்கு டீச் பண்ணா கூட, அவங்களுக்கு மெசேஜ் எடுத்தா கூட, கடவுளே வந்து அவங்களுக்கு அதிசயம் செஞ்சா கூட அவங்க வந்து மாறல. அவ்வளவு ஒரு கடினமான இருதயத்தை உடையவர்கள் அந்த பரிசேயர்கள் இருந்தார். இன்னைக்கு கூட இந்த உலகத்துல நம்ம நிறைய பேர் பார்க்கணும்னா, எவ்வளவுதான் நம்ம நல்லா அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதோ இல்லைன்னா ஆண்டவர் பத்தி சொல்றதோ இல்லை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில அதிசயம் செஞ்சிருந்தா கூட ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெருமை இல்லையா, நம்ம என்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிஃப் நெக், மாறாத மாதிரி ஒரு இருப்பாங்க. அவங்க சொந்த பலத்தில் மேல என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருப்பாங்க. பாரோன் ராஜா கூட நம்ம பார்க்கிறோம்ல, ஆண்டவர் வந்து எவ்வளவு அதிசயங்கள் செஞ்சு அங்க வந்து அவர் வல்லமையை வெளிப்படுத்துறாரு. ஆனா பாரோன் ராஜா என்ன பண்றான், ஸ்டிஃப் நெக், ஒரு இருமாப்போட ஒரு கழுத்தா இருந்து என்ன பண்றாங்க, மனம் கடிந்து கொண்டு மனத்தை ஒரு கல்லா மாத்திக்கிட்டு என்ன பண்றான், அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயத்தை கொடுக்க மாட்டேங்க, அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஆண்டவர் வந்து 10 அதிசயங்கள் அங்க செய்யறாரு ஈஜிப்ட்ல. ஆனா கூட அந்த 10 வாதைகள் எடுத்துட்டு வந்தா கூட அவன் விட்டுறதுக்கு அங்க ரெடி ஆகல. கடைசியா அந்த சிவந்த சமுத்திரத்தையே எனக்கு பிளக்கிற ஒரு காரியம் நடக்குது. அப்போ கூட அங்க என்ன பண்ணல, பார்வோன் ராஜா வந்து அவன் பெருமையா தான் இருந்தான். அதனால நம்ம வந்து இந்த
பெருமை பைபிள்ல என்ன நீதிமொழிகள் 16:18 நம்ம பார்க்கிறோம். அழிவுக்கு முன்பதாக அகந்தை செல்லும், வீழ்வுக்கு முன்பதாக மனமேட்டின்மை செல்லும் அப்படின்னு போட்டு. இந்த மனமேட்டின்மை, அந்த மனமேட்டின்மை அப்புறம் அகந்தை, இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது அது வந்து அழிவுக்கு நம்மளை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் புரிச்சுக்கணும். அப்ப நான் எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா நம்ம தாழ்மையா இருக்கிறது. இன்னும் தாழ்மையா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணோம் நம்ம வாழ்க்கையில வரும். நம்ம வந்து மேட்டின்மை பட்டிட்டு பெருமையா இருந்துட்டு அகந்தையா இருந்துட்டு நம்ம வந்து மற்றவங்கள நான் பெரிய ஆளு அப்படின்னு அந்த மைண்ட்ல இருந்தோம்னா, மற்றவங்களோட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்லாம் இருந்தோம்னா, ஆண்டவரோட கிருபை வந்து நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஆண்டவர் வந்து எதிர்த்து நிற்கிறாருன்னு தான் போட்டிருக்கு பைபிள், இல்லையா? நம்ம ஆண்டவரோட கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டவரோட சமூகத்துல வந்து நம்ம ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் பலத்தால, அவர் கிருபையால, அவர் பிரசன்னத்தால நம்மளை நிரப்பி வழி நடத்துற நான் பார்க்கணும். 6வது வசனத்துல வெற்றி வந்து ஆண்டவர் கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் கிழக்குக்கும் மேற்குக்கும் அப்புறம் வனாந்திரத்துல இருந்து எனக்கு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும், இங்க போனா நான் சக்சஸ் ஆயிடலாம், இந்த இடத்துல இருந்தா சக்சஸ் ஆயிடலாம், இதை படிச்சா சக்சஸ் ஆயிடலாம், இந்த வேலை போனா சக்சஸ் ஆயிடலாம், அப்படி நிறைய காரியங்களை மனுஷன் வந்து இந்த உலகத்துல பண்றதை நம்ம பார்க்கிறோம், இல்லையா? ஆனா ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருக்கும்போது, ஆண்டவரை நீங்க இந்த உலகத்துல என்ன எதுக்கு படைச்சிருக்கிறீங்க, என் மூலியமா என்ன காரியத்தை பண்ண விரும்புறீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க நம்ம பிரயாசம் பண்ணோம்னா, ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர் சொல்வார் நம்மகிட்ட, இந்த காரியம்லாம் செய், நான் உன்னை படைச்ச நோக்கமே இந்த காரியத்துக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் அந்த நோக்கத்தை சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில வெற்றி வரும். அதை விட்டுட்டு நம்ம இங்கேயும் அங்கேயும் ஓடணும், அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோட நோக்கத்தை நம்ம நிறைவேற்றாமலே என்ன பண்ணிடுவோம், போயிடும். அதுதான் வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் என்ன பண்ணுவாங்க? ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன், ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்து. ஆண்டவருக்கு வந்து எப்போ யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். கிங் மேக்கர் அப்படின்னு அவர் ராஜாக்களை என்ன பண்ணுவாராம்? உருவாக்குவாராம், அவரை தூக்கிடுவார் ராஜாக்களை. அதனால நம்ம வாழ்க்கையில கூட எப்போ என்ன ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கிறார், அந்த காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. தாவீது ராஜா வந்து வெயிட் பண்ணார். அவருக்கு வந்து ராஜாவா நியமிக்கப்பட்டா கூட அவர் காலத்துக்கு அவரு வெயிட் பண்ணார். அவர் வந்து ஆண்டவர் வந்து என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காலத்துக்கு முன்பதாக காரியத்தை செய்யல. அவர் வந்து சவுல் ராஜாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கொடுத்தார். சவுல் ராஜா வந்து எப்படி அவர் பதவியை பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு அவரு பிரயாசப்பட்டாரோ, ஆண்டவரை கீழ்ப்படியாம போனாரோ, ஆண்டவர் என்ன பண்ற அந்த ராஜ பாரத்துல இருந்து அவரை நீக்கி தாவீதை வந்து அங்க என்ன பண்றாரு? உட்கார வைக்கிறார். அதனால வெற்றி வந்து நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி, சக்சஸ் வந்து உண்டாகும். அதுக்காக நம்ம வெற்றி வேணும்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்ம கத்துக்கணும். 8வது வசனம், 8-9வது வசனத்துல நியாய தீர்ப்பை பத்தி நம்ம பார்க்கிறோம். நியாய தீர்ப்பை வந்து எதுக்கு ஒரு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, ஒரு பாத்திரம், ஒரு திராட்சரசன் நிறைந்த ஒரு பாத்திரத்துக்கு இங்க ஒப்பிடப்பட்டிருக்கு. எரேமியா 25வது அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கும்போது ஒரு ஆண்டவருடைய கோபாக்கினை என்ன பண்ணுதான் ஒரு பாத்திரத்துல இருக்கிற மாதிரி என்ன ஒரு பிக்சரை வந்து நம்மளுக்கு காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நியாயத்திற்கு ஒரு பாத்திரத்துல இருக்கிற ஒரு திராட்சரசம் மாதிரி, இல்லையா? நம்ம கூட அந்த ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவருடைய நியாயத்திற்கு வந்து நியாயத்திற்கு நம்ம தகுதியானவர்கள் எல்லாருமே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் ஆண்டவருடைய நியாயத்திற்கு தகுதியானவர்கள். ஆனா அந்த கப்பை, அந்த காரியத்தை, அந்த பாத்திரத்தை ஏசப்பா என்ன பண்ணார்? கெத்செமனே தோட்டத்துல ஏற்றுக்கொள்றார். ஆண்டவரே, நான் இந்த பாத்திரம் என்ன பண்றேன், இந்த கப் ஆஃப் ராத், ஆண்டவருடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை, அந்த காரியத்தை ஏசப்பா என்ன பண்ணார்? நமக்காக சிலுவையில சுமந்து கொண்டார். அதனாலதான் இந்த நமக்கு மேல இருக்கிற அந்த கோபாக்கினை, ஜட்ஜ்மெண்ட், நியாயத்திற்கு அந்த ஏசப்பா மேல போய் அங்க என்ன பண்ண விழுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க
வெளிப்படுத்துதல் விசேஷத்துல கூட 14வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய கோபாக்கினை பத்தி. அது அந்த காரியம் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கடைசி காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாய தீர்ப்பு பத்தியோ நம்ம அந்த காரியத்தை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை இல்லையா? நம்ம ஆண்ட இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்காக என்ன பண்றாரு, அவர் இந்த கோபாக்கினை அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டதுனால நம்மளுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஆனா துன்மார்க்கர்கள் ரொம்ப பயப்படும் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட். துன்மார்க்கத்துல நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரும். இன்னும் சில நேரம் இந்த உலகத்திலே கூட சில நேரம் என்ன பண்ண நியாய தீர்ப்பு வந்துடும். அதுக்காக நம்ம ஆண்டவர் ஒரு நீதிமானா நம்ம மாற்றிட்டாருன்னா அதுக்கு என்ன ஆகும், நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம படிக்கும். துன்மார்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள், நீதிமான்களோ என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை துதிப்பார்கள் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால நம்ம ஜட்ஜ்மெண்ட் பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு பேசினா பிடிக்காது. இன்னும் நியாய தீர்ப்பை பத்தி எல்லாம் பேசினா, பாவத்தை பத்தி பேசினா அதெல்லாம் பிடிக்காது. ஆனா பைபிள்ல இருக்கிறத தான் நம்ம பேசணும். இல்ல வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பேசணும், இல்லைன்னா பாசிட்டிவா தான் பேசணும், அப்படி விசுவாசம் மட்டும் தான் பேசணும்னு இல்லை. ஆண்டவர் இந்த பரலோகம் நரகத்தை பத்தி அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பத்தி ஏசப்பா தான் நிறைய பேசியிருக்கிறார். அவர் மெசேஜ்லாம் நீங்க ஆண்டவருக்கு ஏசப்பா அந்த கொடுத்த பேசின காரியங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பரலோகம் நரகம் நியாய தீர்ப்பு பத்தியும் இன்னொரு காரியத்தை ஸ்கிப் பண்ற மாதிரி கூட எல்லா காரியத்தையும் பைபிள்ல இருக்கிற காரியத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் சொல்லும் பொழுதுதான் கரெக்டா இருக்கு. லாஸ்ட் கடைசி வசனம் என்ன போட்டிருக்கோம், 10வது வசனம், துன்மார்க்கர்கள் என்ன பண்ணுவாரு, பெற்றுண்டப்படுவார்கள், ரைச்சஸ் வில் பி லிஃப்டட் அப், நீதிமான்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யற ஒரு தண்ணி கொடுத்தா கூட என்ன பண்றா அதை ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னு நம்ம வசனத்துல படிக்கணும். நம்மளுக்கே ஞாபகம் இருக்காது யாருக்கெல்லாம் நான் தண்ணி கொடுத்தேன். சில பேர் 20-100 பேருக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம்னா யாருக்கெல்லாம் தண்ணி கொடுத்தோம்னு நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை கூட ஞாபகத்துல வச்சிருப்பாரு. அந்த நீதிபான்களை என்ன பண்ணும், ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னு போட்டுருக்கோம். அதான் நம்மளுக்கு விரோதமா சில பேர் பலி செலுத்தும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும்படியாக சில காரியங்கள் பண்ணா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது சில காரியங்கள் நீதிமான்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் நம்ம நேரிடும். நீதிமான்களுக்கு நிறைய துன்பங்கள் வரும். ஆனா கூட நம்ம ஆண்டவருடைய கரத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சரியான நேரத்துல அவர் எப்போ உயர்த்தணுமோ அந்த நம்மளை உயர்த்துவார். எப்போ நம்மள அந்த துன்மார்க்களை அழிக்கணுமோ அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். அதனால நம்ம அந்த காரியத்தை பத்தி நம்ம கவலைப்படுறதோ, அவன் இப்படி பண்ணிடுவானோ அப்படி பண்ணிடுவானோ அதை பத்தி யோசிக்காம ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்து ஆண்டவர் கரத்துல நம்ம இருக்கும் பொழுது யாரும் நம்மளை என்ன பண்ணுவோம், ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இந்த மனுஷங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது மனுஷன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் மேற்கொள்ள முடியாது. பாரவன்ராஜா எவ்வளவுதான் ட்ரை பண்ணி அவன் என்ன பண்ணா, சூழ்ச்சிகள் பண்ணி எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கூட அது முடியல. ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு, ஆண்டவருடைய வல்லமைக்கு விரோதமாக ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதனால இந்த காரியத்தெல்லாம் நம்ம சங்கீதம் 75ல படிச்சோம். மெயின் ஆண்டவருடைய டைமிங், அந்த நியாய தீர்ப்பின் ஒரு நேரம் வரும். அப்புறம் அந்த பெருமையை பத்தி நம்ம சில காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர் எப்படி வெற்றியை கொடுக்கிறார், எப்படி சில பேர் உயர்த்துறாரு அப்படின்னு அந்த காரியத்தை பார்த்தோம். நியாய தீர்ப்பு எப்படி ஒரு இதுக்கு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு ஒப்பிட்டப்படுத்து அதை பத்தி பார்த்தோம். ஆண்டவர் எப்படி ஒரு துன்மார்க்களை நியாய தீர்த்து நீதிமான்களை உயர்த்துவார் அப்படின்னு அந்த காரியத்தை எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஜெபித்து முடிக்கும். ஆண்டவரே, இந்த காலை வேலை கூட ராஜா அநேக காரியங்கள் நம்ம வசனத்தின் மூலமா கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ராஜா, நீங்க எப்போதும் நம்ம சமீபமா இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையில் ராஜா ஒரு காரிய திட்டத்தோட இந்த உலகத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்க சுவாமி. அந்த திட்டத்தை அறிந்து கொள்ள, திட்டத்தை செய்ய சுவாமி ராஜா, நம்ம துன்மார்க்கராக இல்லாம நீதிமான்களா நீங்க மாற்றிருக்கிறீங்க ராஜா. அந்த நீதியின் ஒரு வழியில நடக்கும்படியாக நீங்க கிருபை கொடுங்க. இந்த காலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. நீங்க என்ன நோக்கத்துக்கு படைச்சிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை
பரிபூர்ணமாக அவங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.